ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாரி சத்யா. இன்றைக்கி நாம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா என்னோட இமேஜினேஷன் கிடையாது, இது ரியல் ஸ்டோரி. ஸோ நீங்கள் இந்த ஸ்டோரி கேட்கும்போது வந்து கண்ணை மூடி அப்படியே வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம். சரி, ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 45 வருஷத்துக்கு, அதாவது 44 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி. ஸோ 44 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான சின்ன கிராமம். அதில் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் மனைவிக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை. 2 வருஷம் வச்சுக்கோங்களேன், குழந்தை இல்லை. அந்த காலத்தில் வந்து ஒரு வருஷம் குழந்தை இல்லைனாவே வந்து ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, தெரியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற டைமில் உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லை. இவங்க வந்து இந்த கணவன் மனைவி 2 பேருமே ஒரு கோவிலில் போய் வேண்டிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளேயும் எனக்கு வந்து குழந்தை பிறந்துடும், குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்கள் பேரையே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதலிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தைக்கு அந்த கோவிலை கூட்டிகிட்டு போய் மொட்டை அடித்து காது குத்தி சாமியோட பேரை வைக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து அவங்களுடைய அந்த பொண்ணுடைய அந்த லைஃப் அப்படியே போகுது. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிற வயசு வந்துச்சு. ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேஷனில் வந்து நர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய படிப்பு தான். ஸோ அதனால் நர்ஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நல்லாவும் படிக்கிறாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு 3வது படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஸ்கூலை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த அவங்களுடைய தங்கச்சியை பார்த்துக்கிறதே அவங்களோட ஃபுல் டே ரொட்டீனாக அதே போயிட்டுருக்கு. அவங்க ஸ்கூலுக்கு போகிற வயசு வருது. வயசு வந்த உடனே அவங்க தங்கச்சி வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்கூல் போய் ஜாயின் பண்ண முடியாது இல்லையா? அதனால அவங்க அப்பாவை கூட வந்து ஒர்க் போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. இது ஆம்பளைங்க செய்யக்கூடிய வேலையை ஒரு 9 வயசு 8 வயசு இருக்க ஒரு குழந்தை வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 வயசுக்குள்ளே இருக்க ஒரு குழந்தை வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசுல ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே பண்ணி தான் அவனுக்கு வழி இல்லை. அவங்க ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா புவர் ஃபேமிலி தான். இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அந்த மாதிரி இருக்க ஃபேமிலியில் இவங்க வந்து வேலைக்கு போயே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். ஸோ அவங்களால இக்னோர் பண்ண முடியாது. அதனால் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வருது. அதையும் தாண்டி அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க இருக்க ஹைட்டுக்கு அவங்கள விடவும் பெரிய அந்த வாசல் கூட்டு இல்லையா சீமார், அந்த சீமார் வந்து இந்த கையில் ஒன்று இந்த கையில் 2 கையிலுமே பிடிச்சிட்டு அது வந்து ஒரு மில்லு. அது எந்த மாதிரி மில்லு அப்படின்னா, நீங்கள் மரவள்ளி கிழங்கு பண்ணி பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மரவள்ளி கிழங்கு வந்து ஜவ்வரிசியை கன்வெர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மில்லு. அந்த மாதிரி ப்ராசஸில் அந்த ஜவ்வரிசியெல்லாம் சாரி, அந்த சக்கரை கிழங்கெல்லாம் இதில் போட்டு அரைச்சி அதை வந்து காய வைப்பாங்க. அந்த மாவு மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பெரிய கலை மாதிரி இருக்கும். அதை கூட்டணும். இந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களால அந்த வேலை பண்ண முடியல அப்படின்னோடனே, ஸோ அப்படி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களால அந்த வேலையை செய்ய முடியல. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு. அவங்களுக்கு அந்தளவுக்கு வேலை செஞ்ச அனுபவம் இல்லை. அதனால வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி அப்படின்ட்டு பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பண்ணையாரெலாம் இருப்பாங்க இல்லையா? அந்த காலத்தில் பண்ணையார் சொல்லுவாங்க. பண்ணையாரெலாம் வந்து வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க கொண்டு போய் அந்த பண்ணையத்தில் சேர்க்குறாங்க. அப்போ வந்து பண்ணையத்தில் தான் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பண்ணையத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு போனாங்கன்னா திரும்பியும் சாயந்தரமோ இல்லை நைட்டோ அந்த மாதிரி தான் வருவாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வருவாங்க. இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் அவங்க வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறாங்க. ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுமே அந்த டைம்லலாம் வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 வருஷம் 2 வருஷத்துலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்க டைமில் சரி, ஓகே அப்படின்ட்டு இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை அதாவது நம்ம ஹீரோவை என்ட்ரி ஆகுறாங்க. மாப்பிள்ளை வேறு யாரும் கிடையாது. அவங்களுடைய தாய் மாமாவுடைய பையன் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக வர்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, பொண்ணு வீட்டு சைடும் பையன் வீட்டு சைடுமே வந்து எதிர்ப்பு இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுடைய அப்பாவும் பையனுடைய அம்மாவுமே வந்து வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், சொந்தத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இருந்தாலுமே வந்து இந்த பக்கம் அண்ணன் தங்கச்சி இவங்க 2 பேருமே, அதாவது நான் சொன்னேன் இல்லையா தாய் மாமாவுடைய பையன் அப்படின்னு. ஸோ அண்ணன் தங்கச்சி 2 பேருமே வந்து இல்லை, நம்ம பசங்க கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப சிவியராக இருக்காங்க. பண்ணியே அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. இருந்தாலுமே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி, ஓகே, எப்படி கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ணனா உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன், மற்ற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ராங்காக இருக்காரு. சரி, ஓகே, இது ஒன்றும் வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுனால இவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப அந்த காலத்தில் வந்து அதுவும் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யார் கூடயும் சரியாக பேச மாட்டார், இங்கேயும் வெளியில் வர மாட்டார். அவர் உண்டு அவர் வேலை உண்டு, அது மட்டும்தான். அந்த மாதிரி தான் பார்ப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்க சமயத்தில் இவங்களை பார்த்த உடனே இல்லை எனக்கு இவங்க தான் வேணும், உங்களை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போராட்டம், அதாவது வீட்லேயே சொல்லுவாங்கல்ல உண்டாகிற போராட்டம், அந்த மாதிரி நிறைய ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சரி, ஓகே, சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ண உடனே அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வயசு தானே, அந்தளவுக்கு வந்து எதுவுமே தெரியாது. சரி, ஓகே, கூட பெற்றவங்க சப்போர்ட்டும் அந்தளவுக்கு கிடையாது. இருந்தாலுமே அவங்களோட லைஃப்பை அவங்க ரன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்துருது. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் வைக்கிறாங்க. நல்லா வளர்க்குறாங்க. ரொம்ப நல்லா ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது அந்த இந்த குழந்தைக்கு வந்து பால் மறுக்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து அந்த குழந்தைய அவங்களுடைய மாமியார் கிட்ட வந்து விட்டுறாங்க நம்ம ஹீரோயினி. ஸோ அவங்க தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வந்து அவங்களுடைய மாமனார் மாமியார்கிட்ட தான் வளருது, தாத்தா பாட்டிகிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கூடையாக இருக்கும். அந்த கூடையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிலோ கணக்கில் வந்து வைப்பாங்க மரவள்ளி கிழங்கெல்லாம். அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா தோலை வந்து சீசியும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேலை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே தான் இருக்கணும், எங்கேயும் எந்திரிக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு வேலை தான் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா போகுது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அந்த குழந்தையும் நல்லபடியா பிறக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா நல்லா பார்த்துக்கிறாங்க. ஃபேமிலி வைஸ் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்கு. போயிட்டுருக்க ஸ்டேஜ்ல வந்து தனி குடித்தனம் போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ வந்து தனி குடித்தனம் போகணும்னா பாத்திரம், பண்டம், அது இதுன்னு மளிகை பொருள் எல்லாம் நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் சின்ன வயசு. அவங்க அதனால வாங்கி அவங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 பேருமே ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குறாங்க. இவங்க வந்து இந்த சொன்னேன் இல்லையா, மாவு மில்ல வேலை செய்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட், அதாவது கிளீனராக வந்து போறாரு. நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, அவருக்கு அந்த அளவுக்கு வந்து யார் என்ன சொன்னாலுமே வந்து ஒரு வெகுளி மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலி டைப்பு. ஒரு வெகுளி மாதிரி இருப்பாரு, யார் வேணாலும் ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் இவர் ஒரு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எந்த ஒரு பைசாவுமே இல்லாமல் சும்மா தான் வீட்டுக்கு வராரு. இப்போ வந்து இவங்க வந்து தனி குடுத்தனம் போய் ஆகணும். ஏன்னா இங்கே இவங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலி கூட இருக்க முடியல அப்படிங்கிறப்ப வந்து தனியாக போயே ஆகணுன்ற கண்டிஷனுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் இவங்க 2 பேருமே வந்து சம்பாதிச்சா மட்டும் தான் அவங்களோட லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிழங்கு மில்ல போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. நைட்டும் பகலுமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு பைசாவும் இல்லாமல் கேட்டால் வந்து இல்லை அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓனருமே வந்து அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சரி ஓகே அப்புறம் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு இவரும் வீட்டுக்கெல்லாம் கிளம்பி வர்றாங்க. இந்த கிளம்பி வர இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட்டும் பகலுமா சம்பாரிச்சு அது எப்படின்னா சரியாக சாப்பிடாம கூட சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாள் இன்னைக்கு சமைச்சாங்க அப்படின்னா 3 நாள் வந்து சமைக்கவே மாட்டாங்க. அந்த சாப்பாட்டை தண்ணியை ஊற்றி வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீராகாரம் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் உட்காந்த இடத்துல யூரின் கூட போக முடியாது. உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காம எங்கள் ரெஸ்ட்டும் போகாமல் எதுவும் பண்ணாமல் அவங்க பாட்டு அவங்க வேலையை அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இத்தனைக்கும் அந்த டைமில் அவங்க கன்சீவாக இருக்காங்க, அதாவது செகண்ட் பேபி கன்சீவாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி தான் வந்து அவங்க கொண்டு வந்துருக்காங்க. இப்படி வந்து அவங்க நம்ம ஹீரோ வந்து வரும்போது எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுக்குள்ள நிற்கையோடையும் ஒரு சட்டையோட தான் வராரு. எப்படி சொல்கிறது, எதுவுமே இல்லாமல் ஒரு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஜஸ்ட் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வராரு. இந்த எப்படி சொல்கிறது, இந்த பரதேசி படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த படத்தில் முரளியோட பையன் எப்படி பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டு வராரு. எதுவுமே பண்ணவும் முடியல, ஒத்த பைசா கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்காரு. அந்த மாதிரி வந்து கிளம்பி வராருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இங்கே வந்து தனி கொடுத்துன்னு போகணும் அப்படின்றதுக்காக பாத்திரத்துலேருந்து சாப்பாட்டுக்கு மளிகை பொருள் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களை அந்த கோலத்தில் பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் வந்து வயிறுலாம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். என்னோட புருஷன் இப்படி பார்த்தா எப்படி கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறாங்க. அவங்க சம்பாதிச்ச காசில் தான் அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறாங்க, அதாவது ஹீரோவுக்கு துணி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. குழந்தைங்களாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வேறு ஊருக்கு வராங்க. அதாவது அவங்களுடைய பூர்வீகத்துக்கு வர்றாங்க. அதாவது அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஊருக்கு வர்றாங்க. வந்ததுமே இங்கே வந்து அவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி இருக்குது. செட்டில் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க ஆளுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்க. இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, எந்த வேலையுமே அவருக்கு வந்து அப்போது செட் ஆகலை. ஒரு வேலைக்கு வந்து ஒரு 10 நாள் 15 நாள் போவார். குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் போவார். அதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு போவார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் அந்த வேலை ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரியே தான் அவருக்கு வேலை அமைஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து லோட் மேன்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஜல்லி மணல் இந்த மாதிரி டிராக்டரில் வந்து லோடு ஏற்றுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க லோடு உமனாக வந்து போகிறாங்க. ஸோ ஜல்லி மணல் கல் அதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு கஷ்டமும் பார்க்காம தன்னோட ஃபேமிலிக்காக வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. தன்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து ஸ்டடி ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டடி ஆகி அப்போ கொஞ்சமாக அவங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சமாக ரன் பண்ணிகிட்டே போகிறாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து நம்மளுக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோடு இருக்காங்க. ஏன்னா தாத்தா பாட்டி எல்லாம், அதாவது அவங்களுடைய அம்மா அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொந்தமாக வீடு கட்டினது கிடையாது. இது அவங்க ஜென்ரேஷன் சொந்தமாக வீடு கட்டினது கிடையாது. எல்லாமே வாடகை வீடு, இந்த கூரை வீடு இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி செங்கல் வச்ச வீடு கட்டியே ஆகணும் அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை வந்து 8th படிக்கும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களாம் பெருசானதுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டையே கட்டியே முடிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக வந்து அந்த வீட்டை வந்து கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுறாங்க. சிறு 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 சொல்லுவாங்க இல்லையா, வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை செஞ்சு பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த வீட்டை கட்டுறதுக்குள்ளேயும் அவங்களுக்கு ரொம்ப அவமானங்களும் கஷ்டங்களும் கண்ணீரும் ஏகப்பட்டது இருந்தது. ஸோ இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி ஓரளவுக்கு செட்டில் ஆகி இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, என்னுடைய அப்பா அம்மா தான். இதை சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா நான் இது வந்து ஒரு ஸ்டோரியாக சொல்லும்போது வந்து எனக்கு நம்ம வந்து இவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்து இப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவங்களோட லைஃப்பில் அவங்களோட நிலமையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி 2 குழந்தைங்களை பெற்று அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து லைஃப்பை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ வந்து சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அம்மா அப்பாவுக்கு வந்து சண்டை வந்தது இல்லை. எல்லாரும் போட்டு அடிக்கிறது, சண்டை போடுறது, இந்த கெட்ட வார்த்தை திட்டுறது, அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவுமே நடந்ததே கிடையாது. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இது வரைக்குமே வந்து ரொம்ப அந்யோன்யமாக அம்மா சொன்னால் அப்பா கேட்பாங்க, அப்பா சொன்னால் அம்மா கேட்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் அவங்கள வந்து அவங்களோட லைஃப்பை வந்து அவங்களையே நான் சொல்ல வைக்கிறேன். அவங்களோட லைஃப் ஸ்டோரியும் அவங்களுடைய அந்த கடந்து வந்த பாதையும் அவங்களே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அவங்க சொல்லும்போது அதில் இருக்க வலியும் வேதனையும் அதில் இருக்க சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக அப்லோட் பண்ணேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு, அந்த நாள் இன்றைக்கி தான்.
இன்னைக்கு என்னோட அம்மா அப்பாவுக்கு கல்யாண நாள். ஸோ ஃபஸ்ட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்பா, அம்மா. எப்பவுமே இதே மாரி வந்து எங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க. நானே எனக்கு வந்து ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா, எங்க அம்மா தான். இவங்கள மாரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ நாங்களும் கண்டிப்பா அப்படி இருப்போம். எந்த ஒரு சண்டையும் போடாம நல்ல ஒரு அந்யோன்யமா நல்ல தம்பதியா இருப்போம். நாங்க 4 பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இதே மாரி நெறைய அம்மாக்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. நெறைய அப்பாக்களும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 100%ல வெறும் 20% தான் நான் சொல்லியிருக்கேன். மீதி 80% வந்து அவங்க கிட்ட நான் அவங்களே சொல்றேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு அதாவது 11/6 செவ்வாய். இன்னைக்கு வெட்டிங் டே கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரோட அம்மாக்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. நான் எந்த வீடியோக்குமே லைக் பண்ணுங்கன்னு கேட்டதில்லை. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அம்மாவை பிடிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுவீங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னைக்கு பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை, குட் நைட்.